ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட இரண்டாவது மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 25 நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுலேருந்து அந்த ஒரு டேட் சம்பந்தமா ரெண்டு விஷயங்கள் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 தான். தென் இன்னொன்னு தளபதியோட திருமண நாளும் ஆகஸ்ட் 25 தான். ஸோ இது யதார்த்தமா அமைஞ்சிருச்சா இல்ல பார்த்து தான் சூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றது தெரியல. பட் கேப்டனோட பர்த்டே அன்னைக்கு இந்த மாநாடு நடக்கிறது கண்டிப்பா கோ இன்சிடென்ட்ஸ் தான். பட் தளபதியோட திருமண நாளோட கிளாஷ் ஆகிறது பிளான் கூட பண்ணிருக்கலாம். அதுவும் திருமண நாள் ஸ்பெஷலா மாநாட்டிற்கு சங்கீதா அண்ணி அவர்களும் வந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா தளபதியை அரசியல் பத்தி யாருமே விமர்சனம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பர்சனல் லைஃபை வச்சுதான் விமர்சனம் பண்றாங்க. ஓரளவுக்கு மெச்சூர்டானவங்களுக்கு அது அவரோட பர்சனல் லைஃப் அப்படின்ற புரிதல் இருக்கும். பட் சில இன்னசென்ட்டான வெகுஜன மக்களுக்குலாம் அந்த புரிதல் இருக்காது. ஸோ சங்கீதா அண்ணியை மட்டும் மாநாட்டிற்கு கூப்பிட்டு வந்தாருன்னா வேற லெவல்ல ஒரு பொலிட்டிக்கல் பூஸ்டா இருக்கும் தளபதிக்கு. பட் ரீசன்ட் இயர்ஸ்ல தளபதி சினிமா ஃபங்க்ஷன்ஸ்க்கே ஃபேமிலியை கூப்பிட்டு வர மாட்டாரு. ஏன்னா பர்சனல் லைஃப் வேற, ப்ரொஃபஷன் வேற. ஸோ அதனால இது நடக்க வாய்ப்பு இருக்கான்றதும் தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு சம்பவத்திற்கு சான்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மாநாட்டிற்காக காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு கடிதமும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாநாட்டிற்கு எத்தனை நிபந்தனைகள் கொடுக்க போறாங்களோ, ஏன்னா விக்ரவாண்டியை தாண்டி இது மிகப்பெரிய ஒரு மாநாடு. சோ காவல்துறை தரப்புல இருந்து மிகப்பெரிய நிபந்தனை லிஸ்டே வரும். மாநாட்டிற்கு வரப்போற மக்களோட சேஃப்டிக்காக கொடுக்கிற நிபந்தனைகள் ப்ராப்ளம் இல்ல. பட் இடையூறுகள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது வேணும்னே கொடுத்தாதான் பிரச்சனை. ஏன்னா முதல் மாநாடே பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகி தான் நடந்துச்சு. சோ காவல்துறை தரப்புல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.